உங்களுக்கு இல்ல நான் ஆக்சுவலி வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால அட்டென்ட் பண்ண ரொம்ப பேசி பேசி தொண்டை இதாயிடுச்சு போல. ஸோ எனக்கு டெஸ்டிங்க்கு போயிட்டு வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். ஹலோ, நான் பேசுறத முழுசா கேட்கணும், கட் பண்ண கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க உண்மையை நல்லபடியா பேசினா நான் பேசுவேன், இல்லைன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்ல பேசுறதுக்கு. நீங்க நல்லபடியா பேசினா நான் டென்ஷன் ஆகுமா நான் கேட்பேன், இல்ல நான் கட் பண்ணிடுவேன். அது ஓப்பனா சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அதாவது நான் யாருங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்ல போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து சுவிதாவோட அப்பா. ஓ அப்படியா, வெரி குட். நான் உங்களை தான் தேடிட்டேன் தான். சொல்லுங்க, ப்ரொசீட். சொல்லுங்க. இப்ப சுவிதா உன்னை ஏமாத்துச்சா? கேக்குறேன் உங்களுக்கு. ஆமா ஆமா. என்ன ஏமாத்துனாங்க? அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் என்ன ஓட சொல்றா கொல்றா. நான் சொன்னேன் சுவிதா மோதே சொன்னேன், நீங்க வந்து பிரதீப் தப்பு பண்றாங்க. சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் அவங்கள்ட்ட. நான் டைப் பண்ணதுலாம் அதுதான் நான் பேசுறேன். நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, பிரதீப்பை நான் விட மாட்டேன், என்ன காரணம் என்னன்னா பண்ணிக்கோ. நான் தொட்டு அழிக்க ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், அதான் போட்டிருக்கேன் வீடியோல. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அதுதான். அதெல்லாம் பாத்துட்டேன் நானு. சோ நான் என்ன சொல்றேன், சுவிதாட்ட இப்பயும் அதுதான் சொல்றேன், விடுங்க சொல்றேன். ஏன்னா நான் 17 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அவங்களால எனக்கு வந்து என்னோட மாமா மாமியா எங்க அம்மா யாருமே வந்து சப்போர்ட் வரல. இந்த லேடியா தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் அப்புறம் சப்போர்ட் பண்றேன் சுவிதாட்ட. இந்த மாதிரி பாருங்க, பிரதீப் தப்பு பண்றான். 2 பேர்ட்ட கேம் விளையாடுறான். உங்கள்ட்ட காசு வாங்குறான், எனக்கு செலவு கொடுக்குறான். இது மாதிரி தேவை கிடையாது. நீங்க வந்து பிரதீப்பை விடுங்க. எதுக்கு கூட விடுறீங்க உள்ள? அதுவும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அவங்க ஒரேடியா சொன்னாங்க, உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இப்ப புடிச்சது தேவையா? நான் பிரதீப் கட்டி விட மாட்டேன். ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, நானும் பிரதீப் ஊர் விட்டு காலி பண்ணாதான் இருந்தோம். நாங்க டிசி மேடம் உமா மேடம் பேசிதான் நாங்க வெளியே வந்தோம். அவங்க ஊர் காலி பண்ணிட்டு போக சொன்னாங்க, புது லைஃப் ஸ்டார்ட் பண்ற போன. அதுவும் நான் சுவிதாக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்ல தெரியும், இங்க போனாடி நான் விட மாட்டேன் பிரதீப் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு மிரட்ட. நான் அப்போ சொல்றேன், நான் என் பையனுக்காக போராடுறேன்.